தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித சைமன் ஸ்டோக் விருப்ப நினைவு நாள், பாஸ்கா கால வார நாள், சனிக்கிழமை, மே 16. சேசுமரி சூசை 4வது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. தூய ஆவியை எழுந்தருள்வீர். வானின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் 7 நீண்டிடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பு ஈந்திடுவீர். அழிவின் இன்பம் அருள்வீரே. ஆமேன். இது இந்த அருமையான புதிய விடியலுக்கும் புதிய நாளுக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நேற்றைய பொழுது எங்களை பாதுகாத்து பராமரித்தவரே, உமது அன்புக்கு கோடான கோடி நன்றி. நேற்று இரவு முழுவதும் உமது கரங்களில் கோர்த்து எங்களை நல்ல முறையில் உறங்க வைத்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து புதிய உயிர்ப்பை தந்து ஆசீர்வதித்தவரே நன்றி. தொடர்ந்து உமது அன்பும் ஆசீரும் எங்களோடு கூட இருந்து இன்றைய நாளிலே நாங்கள் செய்வன அனைத்தையும் திறம்பட செய்யவும், அன்னை மரியின் ஆசீர் எங்களுக்கு எப்போதும் இருந்திடவும் உமது அருள் தாரும். இயேசு தமது விண்ணக தந்தையை பற்றி தொடர்ந்து பேசியது சீடர்களுக்கு வியப்பை தந்திருக்கும். அதுபோலதான் நமக்கும். கடவுளை தமது தந்தை என்று கூறியதற்காக பரிசேயரும் பல யூதரும் அவர் மீது கோபம் கொண்டனர். தந்தையிடமிருந்து தாம் உலகிற்கு வந்தது பற்றியும் தந்தையிடமே திரும்பி போகிறேன் என்று இயேசு குறிப்பிட்டதையும் அவர்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. நாமும் பல வேளைகளில் புரிந்து கொள்ளாமல் விசுவாசமற்ற நிலையில் வாழ்ந்த தருணங்களை எல்லாம் விடுத்து தந்தையின் ஆழ்ந்த அன்பை சீடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதே போல நாமும் அவரது ஆழ்ந்த அன்பை புரிந்து கொள்வோம். இறைமகன் பெற்ற அதே மாட்சிமை அவரில் நம்பிக்கை கொள்ளும் ஒவ்வொருவரும் பெறுவர் என்பதற்கேற்ப நாமும் பெற்று வாழ அவர் வரம் கேட்டு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.